மேச ராசி விரய சனி. ஜாதகத்தில் சனி பகவான் 7.5 சனி ஆரம்பம்னு சொல்லுவாங்க. பயப்படாதீங்க. மேசராசியில் உள்ள பெண்கள் தான் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். ஏன்னா 7.5 சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன படிக்கிற டீனேஜ் குழந்தைங்க ஏமாறுவீங்க. மேசராசியில் உள்ள பெண்கள் கல்யாணமான ஒரு 30-45 வயசு பெண்கள் காசு பணத்தை ரெட்டிப்பாக்கணும், கணவனுக்கு ஈக்குவலா நான் சம்பாதிக்கணும், அவங்களுக்கு முன்ன நம்ம பெருமையா வாழணும்னு சொல்லி உங்க தங்க நகையை யாருக்காவது அடமான வச்சு 2 ரூபாய் வட்டிக்கு வச்சு 10 ரூபாய் வட்டிக்கு விற்கக்கூடிய தன்மை இருந்தா மாட்டிக்குவீங்க. பொதுவாகவே சனீஸ்வர பகவான் சொல்லிட்டாவே தேவையில்லாத உடல் இழப்புகளை சந்திக்கக்கூடிய தருணத்தை தான் கொடுப்பாரு. துர்மரணம் சொல்லக்கூடிய தன்மத்தையும் கொடுப்பாரு. இது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மேச ராசிக்காரவுல ஆண்களோ பெண்களுக்கோ தான் இடம் இருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் மேச ராசியில் உள்ள பெண்களை கிட்ட அடுத்த ராசிக்காரங்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். நம்ம புதல்விங்க மேச ராசிக்காரங்க, ஆனா ஏமாறுவீங்க. சிவாய நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். பக்தி இன்ஃபோ சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 சனி பகவானுடைய பயிற்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிக்கும் சனி பகவான் என்னென்ன பலன்களை என்னென்ன பலவீனங்களை தரப்போகிறாருங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்ன சனி பகவானுடைய குணாதிசைகள் என்ன, அவருடைய காரகத்தன்மை என்ன, அதை தெரிஞ்சுக்கலாம். சனி பகவான் ஒரு நீதிமான், நேர்மைக்கு அடிபணிஞ்சிருக்கக்கூடியவர். நீ யாராக இருந்தாலும் சரி, ஆளாகப்பட்ட அரசனாக இருந்தாலும் சரி, நீ தப்புன்னு ஒன்று பண்ணுனா உனக்கு தண்டனையை கொடுக்கக்கூடிய தன்மை உடையவர் சனீஸ்வர பகவான். வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டைகளுக்கு அதிபதி சனி பகவான். சத்ரு நோய் வறுமை கடன் பயம் ஏழ்மைத்தனத்தை கொடுக்கக்கூடியதும் சனி பகவான் தான். சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் நல்ல பலமாக இருந்தால் தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய அங்கத்தில் நிறையாவே இருப்பார். அதாவது ஒரு ஜட்ஜுன்னு சொல்லலாம். இப்படியாம்பட்ட ஒரு தன்மைகள்லாம் சனி பகவானுக்கு உண்டு. சனி பகவான் ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தா, நீ BMW காரே வச்சுருந்தாலும் உனக்கு டிரைவர் இல்லைன்னா உனக்கு சனி பகவான் கெட்டு போச்சுன்னு தான் அர்த்தம். நிறைய கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டக்கூடிய தன்மைகள் உடையவர்களுக்கும் சனி பகவான் தான் காரகன். ஆட்டோ ஓட்டுறவனுக்கும் சனி பகவான் தான் காரணம். காரு பஸ் லாரி ஓட்டக்கூடிய டிரைவராக வேலை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் சனி பகவான் தான் காரகத்தன்மை. நம்ம வீடெல்லாம் குப்பையெல்லாம் எடுக்காங்க பார்த்தீங்களா, அந்த குப்பை எடுக்கக்கூடிய தன்மைக்கு காரகனும் சனி பகவான் தான். கோயில் வாசலில் யாசகம் வாங்கக்கூடிய தன்மை உடையவரும் சனி பகவான் தான். உடம்புல புண்ணு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு டேட்டியாக இருக்கக்கூடிய தன்மைக்கு காரகனும் சனி பகவான் தான். அப்போ ஜாதகத்தில் சனி பகவான் உச்சமாக இருந்தால் 4 பஸ்ஸுக்கு ஓனராக இருக்கலாம். சனி பகவான் ஜாதகத்தில் நல்ல பலன் பெறதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா 12 ராசிக்காரங்களும் இந்த 2025 யோகந்தான் ஏன் அடைப்பீங்க. இந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன், மனசில் மட்டும் வேண்டிக்கிங்க. சொல்கிறேன். ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளிர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே, அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன். என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள். அண்ணா சனீஸ்வர பகவானே போற்றின்னு சொன்னாலும் சென்னை பல்லாவரத்தில் பொலிச்சல் இருக்க வேண்டிய சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போனாலும் முருகக்கடவுளும் சனீஸ்வர பகவானும் ஒன்று. வடபழனி ஆண்டவனை போய் வழிபட்டு வந்தாலும் உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகும். இந்த 2025 உங்களுக்கு யோகம்தான், நஷ்டம் வராது. 12 ராசிக்காரர்களும் அவங்கவுங்க குலதெய்வத்தையும் சனி பகவானையும் வழிபட்டு வந்தால் இந்த வருஷம் உங்களுக்கு பொன்னான வருஷமாக அமையணும். சிவாய நம. மேச ராசி விரய சனி. சனி பகவான் ஜாதகத்தில் துர்ஸ்தானன்னு ஒரு ஸ்தானம் இருக்குது. 6, 8, 10, 12. இப்போ 12ஆம் வீட்டில் தான் சனி பகவான் மேசராசிக்கு இருக்கார். அப்போ விரய சனின்னு சொல்லுவாங்க. ஜாதகத்தில் சனி பகவான் 7.5 சனி ஆரம்பம்னு சொல்லுவாங்க. பயப்படாதீங்க. மேசராசியை பொறுத்த வரைக்கும் விரயம் ஆகிறது உங்கள் பிள்ளைங்களுடைய படிப்புக்கு காசு பணம் விரயமாகும். உங்களுடைய வாழ்க்கை பிரதிபலிக்கிறதுக்கு உண்டான ஒரு காசு பணம் விரயமாகும். தங்க நகை வாங்கிறதுக்கு காசு பணங்கள் விரயமாகும்.
இப்படி ஒரு வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பைக்கு வாங்கணும் சொல்ல ஆசைகள், ஆதங்கங்களில் இருக்கக்கூடிய தன்மை மேசராசிக்காரங்களுக்கு நிறையாவே உண்டு. மேசராசியில் உள்ள பெண்கள் தான் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். ஏன்னா 7.5 சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன படிக்கிற டீனேஜ் குழந்தைங்க ஏமாறுவீங்க. மதம் மாறின ஒரு ஆண் நண்பருடைய தொடர்பு நண்பனாகி அவன் காதலனாகி உங்கள் குடும்பத்துக்கு ஒரு தலைவலியை நீங்கள் ஏற்படுத்துவீங்க மேசராசிக்கார பெண்கள். இதே மேசராசிக்கார பெண்கள் 23, 25, 27க்குள்ளே காதல் திருமணம் பண்ணாலும் உங்கள் தாய் தகப்பனுக்கு தலைவலியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மை உங்கள் ஜாதகத்தில் உண்டு. மேசராசி உள்ள பெண்கள் கல்யாணமான ஒரு 30-45 வயசு பெண்கள் காசு பணத்தை ரெட்டிப்பாக்கணும், கணவனுக்கு ஈக்குவலாக நான் சம்பாதிக்கணும், அவங்களுக்கு முன்னே நம்ம பெருமையாக வாழணும்னு சொல்லி உங்கள் தங்க நகையை யாருக்காவது அடமானம் வச்சு 2 ரூபா வட்டிக்கு வச்சு 10 ரூபா வட்டிக்கு விற்கக்கூடிய தன்மை இருந்தால் மாட்டிக்குவீங்க. இல்லை ஏதாவது ஒரு பொருள் இடம் வாங்கித்தரேன் அதை வாங்கித்தரேன்னு சொல்லி யார்ட்டையாவது காசை வாங்கி அந்த இடத்த விற்று ரெட்டிப்பாக்கலாம் சொல்லக்கூடிய தன்மையில் காசு பணம் வாங்கியிருந்தாலும் ஏமாந்துருவீங்க. ஆனால் ஆண்கள் அப்படி கிடையாது. காசு பணத்தை தன்னுடைய அரசியல் பிரவேசத்துக்கும் தன்னுடைய மனைவி மக்களுடைய ஆதங்கங்களுக்கும் இப்படி யோகமே தரக்கூடிய தன்மைக்கு தான் நீங்கள் விரயமாக்குவீங்க. ஆனால் 45-50 வயசுக்கு மேலே உள்ள ஆண்கள் பெண்கள் உங்கள் குடும்பத்துக்காக ஓடி உழைச்சி ஆடி ஓடி தேஞ்ச நீங்கள் உங்கள் உடம்பை பார்க்கணும், உங்கள் உடம்பில் வரக்கூடிய டிசீஸை நீங்கள் பார்க்கணும். உடற்பயிற்சி செய்யுங்க, நிம்மதியாக இருங்க, நல்ல தண்ணி நல்ல ஃபுட்டு குடிச்சிக்கிட்டு இருங்க. சனி பகவான் ஒன்றும் பண்ண மாட்டார். முடிஞ்சால் கழுத்தில் ஒரு ருத்ராட்சம் ஒன்று தரேன், அதை நீங்கள் போடுங்க. ருத்ராட்சம் யார் ஒருத்தர் போட்டாலோ, காவி வேட்டி ஆண்கள் சனிக்கிழமை கட்டிட்டாலோ சனி பகவான் விரயத்தை கொடுக்க மாட்டார். நீங்கள் என்ன ஆசைப்பட்டிருக்கீங்களோ, என்ன தேவையான அமைப்பு இருக்கீங்களோ எல்லாமே தெளிவாக வரக்கூடிய தன்மைகள் உண்டு. பொதுவாகவே சனீஸ்வரன் பகவான் சொல்லிட்டாவே தேவையில்லாத உடல் இழப்புகளை சந்திக்கக்கூடிய தருணத்தை தான் கொடுப்பாரு. துர்மரணம் சொல்லக்கூடிய தன்மத்தையும் கொடுப்பாரு. அதனால தான் உடம்பை பற்றி பயப்படாதீங்க. அவங்கவுங்க குலதெய்வத்தை வேண்டுங்க, அவங்களுக்கு பிடிச்ச முன்னோர் வழிபாடை பண்ணுங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு வந்தால் இந்த வருஷத்தை நீங்கள் பீட் பண்ணிடலாம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மேசராசிக்காரவுள்ள ஆண்களோ பெண்களுக்கோ தான் இடம் இருக்குது. அதனால் அரசியல் ஈடுபாடும் ஆன்மீக ஸ்பிரிச்சுவல்ஸில் வரக்கூடிய ஈடுபாடுகளையும் ஆன்மீக சம்பந்தத்தில் நீங்கள் அரசியலுக்கு போனீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. சூப்பரான ஜாதகம் மேசராசிக்காரங்க தாங்க. நிலம், சொத்து, பத்து, வண்டி, வாகனங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஆண்களுக்கு. ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் மேசராசியில் உள்ள பெண்களை கிட்ட அடுத்த ராசிக்காரங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா ஒரு கட்ட காலத்தில் கல்யாணம் காட்சி நடந்து போச்சுன்னா கல்லு மண்ணு சுமந்தாவது தான் கணவனையும் தன்னுடைய பிள்ளைங்களையும் பார்க்கக்கூடிய உத்தம புதல்விங்க மேசராசிக்காரங்க. ஆனால் ஏமாறுவீங்க. பாசத்துக்கு அதிபதியானவங்களா இல்லையா நீங்கள்? ஏமாறக்கூடிய தன்மை. இனிமே ஏமாறாதீங்க, யாருக்கும் கொடுத்து உதவாதீங்க. உங்கள் குழந்தைங்க உங்கள் கணவர் உங்களை சார்ந்தவங்களுக்கு மட்டும் கடன் கொடுத்து கடன் வாங்கிக்கிங்க. இல்லைன்னா விரய சனி, 12ஆம் இடம் துர்ஸ்தானம். அந்த காசு பணம் வராதனாலேயே மைண்டு டிப்ரெஷனில் நோய் நொம்பலத்துக்கும் மனநோய்க்கும் ஆள்படக்கூடிய ஒரு தன்மை இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த 2.5 வருஷமே இருக்குது. அதனால் அவங்க கொடுத்த கடன் திருப்பி வரணும். இனிமேல் கடன் கொடுக்கக்கூடாது. நம்ம குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழுன்னு சொல்லக்கூடிய ஆதங்கத்தோடு வாழ்ந்து வந்தீங்கன்னா இந்த 2025 சனிப்பெயர்ச்சிக்கு மேலே உங்களுக்கு யோகம் வரக்கூடிய நேரம் உண்டு. உங்கள் உடலில் நீங்கள் கவனம் செலுத்தணும். சனி பகவான் கேட்டவே எலும்பு சம்மந்தப்பட்டது, முதிர்ந்த தோற்றம், உடல் கிளப்பருவம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான பருவத்தை கொண்டு வைக்க கொடுப்பாரு. மேலும் மேலும் சிறப்பாக இருக்கணும். எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும். மேசராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.